மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள புதிய ஒரு பகுதி விளையுள் விசை. அதாவது விசைகள் சம்பந்தமாக நியூட்டன் இயக்க விதி, அதை தொடர்ச்சியாக உராய்வு விசை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் படிச்சிட்டோம். விசைகளை பற்றி நிறைய படிச்சிட்டோம். இன்றைக்கு விளையுள் விசை என்ற ஒரு புதிய பாடம் பாடலாக 9 விளையுள் விசை என்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். விளையுள் விசை அப்படின்னா என்ன பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க. விளையுள் விசை என்பது பாடம் சில விசைகளுக்கு விளைவுகள் கண்டுபிடிக்கிறது. இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளில் விசைகள் தாக்குது, அந்த விசைகளுக்கு விளைவுகள் எப்படி கண்டுபிடிக்கிறது. விளையுள் விசை என்றால் சகலத்துக்கும் முடிவாக உண்டு. இப்போ ஒரு பொருளில் நிறைய விசைகள் தாக்கும், அந்த விசைகள் எல்லாத்தினையும் தனி ஒரு விசையாக கதைக்கிறது. இவ்வளவுதான் இந்த பொருளை தாக்குதுன்னு கதைக்கிறோம். நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். ஓகே, நாங்கள் ஒயிட் ஷீட்டில் ஒன்று செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். விளையுள் விசை இப்போ ஒரு பொட்டி என்று இருக்கிற சும்மா ஒரு தரை, ஒரு நிலத்தில் வந்து ஒரு நிலம் மாதிரி யோசித. ரைட், ஓகே, ஒரு தரையில் வந்து ஒரு பெட்டி இருக்குது. ரைட், இதை வந்து ஒரு பெட்டி மாதிரி யோசி. இது வந்து ஒரு பெட்டி. ரைட், பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விசையை தாக்க போது எப்படி ஒரு பெடியன் வந்து இந்த திசையில், விசைக்கு திசை இருக்குன்றலாம் காய்ச்சி நாங்களே நியூட்டனில் அளக்குறது. விசையின் அழகு நியூட்டன், விசைக்கு திசை இருக்குது, எந்த திசையில் தாக்குதுன்னு சாய்க்கணும். ரைட், இந்த திசையில் 10 நியூட்டன் விசையோட ஒரு பொடியன் பிடிச்சு தள்ளுறான் இந்த பொருளை. எதிர் திசையில் இன்னொருத்தன் பிடிச்சு ஒரு 4 நியூட்டன் விசையோட தள்ளுறான். அப்போ இவர் கொஞ்சம் பெரிய ஆள். என்ன, இவர் கொஞ்சம் பெரிய ஆள். ரைட், ஓகே, இவர் கொஞ்சம் பெரிய ஆள். இவர் ஒரு சின்ன படியன், சின்ன படியன் 4 நியூட்டன் தான் அவர் கொடுத்து தள்ளுறாரு. ரைட், இவர் சின்ன படியன் 4 நியூட்டன் விசையை கொடுத்து இந்த பெட்டியை தள்ளுறார். இப்போ இந்த பொருள் எந்த திசையில் அசையும்? பொருள் விசை தாக்கினா பொருள் அசையும்ன்றது நியூட்டன் கதை. இந்த பொருள் எந்த திசையில் அசையும்? யார் பலமாக தள்ளுறானோ அவன் தள்ளுற பக்கம் தான் பொருள் போகும். இவன் வந்து 10 நியூட்டனோட தள்ளுறான். இஞ்ச முன்னே அவனை தான் எதிர் திசையில் 4 தான் தள்ளுறான். அவர்கிட்ட கொஞ்சம் பவர் குறைவு, இவர்கிட்ட பவர் கூட 10 நியூட்டனோட தள்ளுறாரு. அப்போ இவருக்கு கொஞ்சம் பெரிய பலம் இருக்குது ஆளுக்கு. அப்போ இந்த பொருள் இந்த திசையில் 10 நியூட்டன் விசையை கொடுக்குறவற்ற பக்கம் தான் அந்த பொருளாக செய்ய வேண்டும். அவர்கிட்ட விசை தான் பெருசு. அப்போ பெரிய விசையோட தள்ளினா தான் பொருள் போகும் அந்த பக்கம். அப்போ பெரிய விசையோட தள்ளைக்குள்ள பொருள் அங்கே முன்னா போக மாட்டேக்குள்ள யார்கிட்ட விசை பெருசோ அவர்கிட்ட பக்கம் தான், அவர் தள்ளுற பக்கம் தான் பொருள் போக போகுது. அப்போ எவ்வளவு விசையோட விளைவுல எவ்வளவு விசையோட போகும், அந்த எவ்வளவு விசை தாக்கும் அந்த பொருள் அந்த திசையில் என்று கேட்டால் 10 நியூட்டன் இந்த திசையில் இருக்குது. எதிர் திசையில் என்னபடியா மைனஸை போடுவோம். என்ன, -4 நியூட்டன். அது எதிர் திசையில் தாக்கணும்படியா மைனஸ் போடுவோம். அதே திசைக்கு தான் என்ன விளைவு பார்க்குறதுன்னு. அப்போ அதே திசையில் -4 நியூட்டன் தாக்குது. உண்மையாக அப்படி இல்லை. இது எப்படி எழுதணும் என்றால் 10 நியூட்டன் இந்த திசையில் தாக்குது, எதிர் திசையில் 4 நியூட்டன் தாக்குது. இந்த எதிர் திசையில் தாக்குற 4 நியூட்டன் நான் என்ன செய்வோம், ரெண்டையும் ஆட் பண்ணி தான் விளைவு கண்டுபிடிக்கணும். 2 விசைகளையும் சேர்க்க தான் விளைவு. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரே திசையில் தான் மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம்? 10 நியூட்டனை இந்த திசையில் வை, ப்ளஸ் ஆட் பண்ண போகிற 4 நியூட்டனை இந்த திசையில் தான் இருக்குது. அப்போ எதிர் திசையில் மாற்றினால் அதை நான் என்ன ஒரே திசையில் வச்சு தான் கூட்டுறது எங்களுக்கு ஈஸி. திசை ஒன்றுங்கள் எல்லாம் படிச்சினாங்கள் தானே. அப்போ ஒரே திசையில் இருந்தால் தான் எங்களுக்கு கூட்டுறது ஈஸி என்றபடியால் 10 நியூட்டனை 4 நியூட்டனை கூட்டணும் ஒரே திசையில். ஆனால் இது உண்மையாக பிள்ளை. எப்படி நீ எழுதிங்கண்டா பிள்ளை. ஏன் 4 நியூட்டன் எதிர் திசையில் தான் நீ என்ன உண்ட திசைக்கு மாற்றுவாய். மாற்றினா என்ன செய்யணும்? அழகமாக அடையாளத்தை மாற்றி விடணும். இது ப்ளஸ் அண்ட் இருக்கிறபடியால் இங்கே வந்து இதை மைனஸ் அண்டு மாற்றணும். இந்த இடத்துல மைனஸ் அண்டு மாற்றணும். அப்போ 10 நியூட்டன்ல இருந்து மைனஸ் பண்ண போகிற 4 நியூட்டனை அதே திசைக்கு விளைவுல எவ்வளவு? 6 நியூட்டன். அப்போ இந்த பொருள் 6 நியூட்டனோட விளைவு விசையோட அங்கே முன்னா போகும். அது உண்மையாக இயல்பாக நீ புரிஞ்சு. இது வந்து கணக்கு பார்த்து படிக்கிறது 6 நியூட்டன்ன்றது. நீ உனக்கு இயல்பாக விளங்கும். அவர் அங்கே இருந்து 10ஓட தள்ளுறார், எதிர் திசையில் ஒரு படியை 4ஓட தள்ளுறாண்டால் அப்போ விளைவுல எவ்வளவு? 6. அங்கே பெருசாக தள்ளுற பக்கம் 6ஓட போகும். ஏன்னா அவர் 4ஓட தள்ளுறார். அப்போ இவர்கிட்ட 4 அவர் வேண்டிட்டார் சமப்படுத்துறதுக்காக. நான் அவர்கிட்ட 4 சமப்படுத்துறதுக்கு வேறு 4 வேண்டிட்டேன். மிச்சம் 10லேருந்து 4 கூட மிச்சம் 6 தான் அங்கே முன்னா தாக்கும்ன்றது. இந்த விளைவுன்றது ஒரு சில 2-3 விசைகள் தாக்கக்குள்ள, சில விசைகள் நிறைய விசைகள் தாக்கக்குள்ள அந்த கடைசி தனி விசை எவ்வளவு, அந்த பொருளை தாக்குற தனியான விசை எவ்வளவு, விளைவுள் விசை எவ்வளவு. அதுதான் இந்த விளைவுள் விசை என்ற பாடம். விசைகள் விளைவுகள். இப்போ நாங்கள் எதிர் திசையில் தாக்குறோம். ஒரே திசையில் தாக்கினா எப்படி? இப்போ இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஒரே திசையில் தாக்கினா எப்படி? இப்போ அதே பிரச்சனை. அதே இது ஒரு பெரிய பெட்டி ஒன்று, பெரிய குட்டி ஒன்று இருக்குது. மரக்குட்டி மாதிரி ஒன்று யோசி. ஒரு பெரிய மரக்குட்டி ஒன்று கிடக்கு. இந்த மரக்குட்டிக்கு ஒரு படியன் இங்கே இருந்து 50 நியூட்டன் விசையை கொடுக்குறான். இங்கே இருந்து இன்னொரு படியன் 20 நியூட்டன் விசையை கொடுக்குறான். இப்போ இந்த பொருள் விளைவுள் விசை என்ன என்று கேள்வி. விளைவுள் விசை என்று கேட்டால் ஒரே திசையில் தான் இருக்குது. அதே திசையில் தான் 50 நியூட்டனும் இருக்குது, ப்ளஸ் அதே திசையில் தான் எவ்வளவு 20 நியூட்டனும் இருக்குது. அப்போ அந்த விளைவுள்ள எவ்வளவு? 70 நியூட்டன் எந்த திசையில் இருக்குது? தாக்குற திசையில். ஒரே திசையில் தான் இருக்குது. அப்போ ஒரே திசையை விசைக்கு வந்து திசையும் கதைக்கணும்.
ஏன்னா காவிக்கணியமல்லோ அப்போ அலகோட 70 நியூட்டன் என்ற காய்க்கணும் திசை எந்த திசையில் போகும் பொருள் எந்த பொருள் அவர் தள்ளுறாரோ அந்த திசைக்கு பொருள் போகும் 70 நியூட்டன். அப்போ ஒரே திசையில் தாக்கினால் 2 பேரையும் ஆட் பண்ண வேணும், எதிரெதிர் திசையில் தாக்கினால் 2 பேரையும் மைனஸ் பண்ண வேணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பெட்டியில் இங்கே நோக்கி 10 நியூட்டன், இங்கே நோக்கி நம்ம செய்த கணக்கில் தான் இங்கே நோக்கி 4 நியூட்டன் சொன்னால் எதிரெதிர் திசையில் 2 பேரையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 10 நியூட்டன்ல இருந்து மைனஸ் பண்ணணும் 4 நியூட்டன். எந்த திசைக்கு போடணும்? பெரிய விசை யார் கொடுக்குறாரோ அவற்றை திசைக்கு தான் பொருள் போகும். அப்போ அந்த திசைக்கு கொடுக்கணும். கொடுத்தோம்னா 6 நியூட்டன் அந்த திசைக்கு நம்ம செய்த கணக்கு வரும். அப்போ எதிரெதிர் திசைகளை தாக்கினால் கழிக்க வேணும், ஒரே திசையில் காட்டினால் ஒரே திசையில் விசைகள் தாக்கினால் 2 விசைகளையும் கூட்ட வேணும். அதுதான் விளைவுள் விசை. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ரைட், ஓகே. இப்போ விளைவுள் விசைன்னா என்ன உங்களுக்கு விளங்கிடும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, இதில் வந்து சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த கணக்குகள் நாங்கள் செஞ்சு பார்ப்போம். ரைட், ஓகே. உங்களோட பயிற்சியில் சில கணக்குகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்குகளை செஞ்சு பார்ப்போம். முதலாக கணக்கு கொடுக்குறான். ஒரு மேசை மீது உள்ள பொருள் ஒன்றை பிள்ளை ஒரு திசையில் 5 நியூட்டன் விசையால் தள்ளும் அதே வேளை வேறொரு பிள்ளை அதனை 7 நியூட்டன் விசையோட இழுக்குதான். இப்போ பொருளில் விளைவுள் என்ன? இந்த கேள்வியோடைய ஒரு பொருள் இருக்குது. ரைட், ஒரு மேசை ஒன்று யோசி. இது ஒரு மேசை மாதிரி யோசி. ரைட், ஓகே. இந்த மேசையில் இது நிலத்தில் ஒரு மேசை இருக்குது. இது நிலம், இது வந்து மேசை என்று யோசி. நிலம் மேசை, நிலத்தில் ஒரு மேசை இருக்குது. மேசை மீது உள்ள ஒரு பொருள் உண்டு. அப்போ ஒரு பொருள் ஒன்று இங்கே நிற்குதுன்னு வை. இது ஒரு பொருள். ரைட், ஓகே. மேசை மீது உள்ள ஒரு பொருள் உண்டு. ஒரு பிள்ளை 5 நியூட்டன் விசையோட தள்ளுது. அப்போ இங்கே நோக்கி தள்ளுறார். 5 நியூட்டன் விசையோட ஒரு பிள்ளை தள்ளுறார். 5 நியூட்டன் விசையோட ஒரு பிள்ளை தள்ளுறார், ஒரு பொருள் ஒன்றை தள்ளுறார். அதே வேளை வேறொரு பிள்ளை அதனை அதே திசையில் 7 நியூட்டன், அப்போ அதே திசையில் திசையை மாற்றக்கூடாது, இந்த திசை தான், அதே திசையில் 7 நியூட்டனோட பொடி இழுக்குது. 7 நியூட்டன் விசையோட ஒரு பொடியன் இழுக்கிறான். ரைட், ஓகே. இப்போ இந்த பொருளுடைய விளைவுள் என்ன? 2 விசையாலையும் பெறக்கூடிய விளைவுள் என்ன எடுத்துக்கிறான். அப்போ ஒரே திசையில் தான் 2 விசையும் இருக்குது. 5 நியூட்டன் விசையும் ப்ளஸ் அதே திசையில் இருக்கக்கூடிய 7 நியூட்டன் விசையும். அப்போ கூட்டினா நடக்கும்? ஒரே திசையில் 2 பேரையும் கூட்ட வேணும். 7 5 12 நியூட்டன் திசையை போகணும். இந்த அதே திசையில் தான் இருக்கும். 12 நியூட்டன் விசையோட அங்கே நோக்கி போகும்ன்றது புத்தகத்தில் உள்ள ஒரு கேள்வி. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு மேசை, அதாவது மேசையின் மீது வைக்கப்பட்ட பொருள் ஒன்றுக்கு பார்ப்போம். இந்த கேள்வியை பார்ப்போம். வடிவாக கேட்குறாங்க. ஒரு படம் ஒன்று போட்டுருக்கு. நான் அந்த கேள்வி செஞ்சு காட்டுறேன். ரைட், ஓகே. ஒரு படம் ஒன்று முதல்ல போட்டுக்கிறாங்க புத்தகத்தில். ஒரு பெரிய பெட்டி ஒன்று வச்சுக்கிறாங்க. ரைட், இங்கே நோக்கி 10 நியூட்டன் விசை தாக்குதான் இந்த பொருளில். இங்கே நோக்கி இது பொருள் என்ன? இந்த பொருளில் 10 நியூட்டன் விசை இப்படி தாக்குது. எதிர் திசையில் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விசை தாக்குது. எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விசை தாக்குது. ரைட், ஓகே. இப்போ கேள்வி என்றால் மேசையின் மீது வைக்கப்பட்ட பொருள் ஒன்றுக்கு 10 நியூட்டன் விசை படத்தில் காட்டின மாதிரி தாக்குதான். 10 நியூட்டன் விசை இந்த திசையில் படத்தில் காட்டின மாதிரி தாக்குதான். பொருளானது 5 நியூட்டன் விசையினால் இழுத்து செல்லப்படுகிறது. பொருளானது 5 நியூட்டன் விசையினால் இழுத்து செல்லப்படுது. அப்போ இந்த திசையில் 5 நியூட்டன் என்ற விளைவுள் விசையோட தான் பொருள் இழுத்து செல்லப்படுது. விளைவுள் விசை. ரைட், விளைவுல 5 நியூட்டன் விசை இருக்கின்றால் எக்ஸின் பெருமானம் என்னவே இருக்கணும்? எந்த திசையில் இழுத்து செல்லப்படுதுன்னா இந்த திசை தானே. அப்போ இந்த திசையில் ஏன்னா அந்த திசையில் பெரிய விசை இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து 10 விட பெருசாக இருக்கணும். இருந்தால் தான் எங்களுக்கு அந்த திசையில் பொருள் போகும். 10 விட சின்னதாக அதை குத்தி கொண்டு இந்த பக்கத்தில் வந்துடும். 10 விட பெருசாக இருக்கணும். எவ்வளோ விளைவுள் வந்து 5 இருக்கணும் என்றால் எண்ணத்திலிருந்து 10 கழிச்சா 5 வரும். விளைவுல 5 வரும். எண்ணத்திலிருந்து 10 கழிச்சா 5 வரும். அப்போ இது எழுது எண்ணத்திலிருந்து 10 கழிச்சால் எனக்கு விட 5 வரும். விளங்குதா? அந்த லாஜிக் விளங்குதா? அப்படின்ட்டு எப்படி இந்த கேள்வி அடிக்கிறது? ரைட், அப்போ எண்ணத்தில் இருந்து 10 கழிச்சா எனக்கு விளைவுல 5 வர வேணும். எண்ணத்திலிருந்து அப்போ எக்ஸ் மைனஸ் 10 நியூட்டன் சமன் 5 நியூட்டன். ரைட், அப்போ எக்ஸில் இருந்து 10 நியூட்டன். அப்போ எக்ஸ் எவ்வளவு இருக்க வேணும் என்றால் 15 இருக்க வேணும். ஏன்? எக்ஸ் சமன் 5 நியூட்டன் ப்ளஸ் 10 நியூட்டன் சமன் 15 நியூட்டன். எந்த திசையில் இருக்க வேணும்? பொருள் எந்த திசையில் இழுத்து செல்லப்படுகிற திசையில். ரைட், ஓகே. அந்த திசையில் எக்ஸ் அந்த பெருசாக இருக்க வேணும். என்ன? 15 நியூட்டன் விசையோட இழுத்து செல்லப்படுதுன்னு சொன்னால் அந்த திசையில் 15 நியூட்டன் விசை இருக்கும் விளைவுள். ரைட், இதுதான் விஷயம். எக்ஸுக்கு 15 போட்டால் தான் 15 நியூட்டன் போட்டால் தான் விளைவுல எனக்கு 5 வரும். விளைவுல 5 அதை மாற்றலாம். கேள்வியில் சொல்லிவிடும் விளைவுல 5 இருக்கணும். இது 15 இருந்தால் தான் அது 10 தாக்கி கழிஞ்சு 5ஓட அங்கே முன்னா போகும். அப்போ இதுதான் விஷயம், விளைவுள் விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் வர 2 சமாந்தர விசைகள் இந்த விளைவுல எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட், சமாந்தரமாக 2 விசைகள் தாக்கினால் விளைவுள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட், அதுவும் இதே விளையாது. அது ஒரு கஷ்டம் இல்லை. ரைட், ஓகே. சமாந்தர விசைகள் 2 தாக்குது. இப்போ ஒரு பொருள் உண்டு. ஓகே, ஒரு பெட்டி ஒன்று யோசி. இந்த பெட்டியில் சமாந்தரமான விசைகள் இந்த திசையில் ஒரு 10 நியூட்டன், இந்த திசையில் ஒரு 5 நியூட்டன். சமாந்தரமான விசை தானே. அது மாதிரி இந்த திசையில் ஒரு 2 நியூட்டன்.
ரைட். இப்போ இந்த பொருளின் விளைவுலக்கான் விளைவுள் என்ன, விளைவுள் விசை என்ன, விளைவுலக்காண்ட என்ன, இந்த எல்லா பொருளும் இந்த பொருளை தாக்குற 3 விசைகள் தாக்குது. 10 நியூட்டன் விசை, 5 நியூட்டன் விசை, 2 நியூட்டன் விசை. இந்த 3 விசைகளையும் திசையை முதல்ல யூஸ் பண்ணி எந்த திசையில் தாக்குது, எல்லாமே இதே திசையில் தான் தாக்குது. அப்போ அதே திசையிலேயே போட்டு கூட்ட போகிறேன். 10 நியூட்டன் அதே திசையில் ப்ளஸ் அதே திசையில் 5 நியூட்டன் ப்ளஸ் அதே திசையில் 2 நியூட்டன். அப்போ 10 5 2 3 கூட்டினா 15 2 17 நியூட்டன் விசை அதே திசையில் இருக்கும். விளைவுள் விசை என்னன்னு கேட்டால் இதுதான். அப்போ விளைவுள் விசை சமன் எழுதணும் நீங்கள். விளைவுள் விசை சமன் அதே திசையில் இருக்கிற 10 நியூட்டன், அதே திசையில் இருக்கிற 5 நியூட்டன், அதே திசையில் இருக்கிற 2 நியூட்டன், 3 கூட்டி விட்டால் 17 நியூட்டன் அதே திசையில் இருக்கும். இப்போ திசைகளோட கதைக்கணும். விசை என்பது திசைகளோட கதைக்கணும். அப்போ சமாந்தர விசைகளின் விளைவுள் எப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ சமாந்தரம் இல்லாத விசைகளின் விளைவுள், சமாந்தரம் இல்லாத விசைகளின் விளைவுளை கண்டுபிடி என்று கேட்டால் பாரு. ஓகே, அதுக்கு ஒரு கணக்கு கொண்டு வரும். சமாந்தரம் இல்லாமல் ஒரு விசை இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பொருள், ஒரு அடர் மாதிரி ஒரு பொருள் ஒன்று கிடக்கிற, எப்படி ஒரு பொருள், ஒரு பாறாங்கல் யோசி. ரைட், இது ஒரு பாறாங்கல். ரைட், இது ஒரு கல், பெரிய கல். இந்த கல்லில் விசைகள் தாக்க போது சமாந்தரம் இல்லாமல், சமாந்தரமாக விசை இருந்தால் இப்படி காணொலியெல்லாம் பார்த்துட்டோம். சமாந்தரம் இல்லாமல் தாக்கினால் என்றால் இந்த திசையில் ஒரு பொடியம் பிடிச்சு தள்ளுறான் 15 நியூட்டன், இந்த திசையில் ஒரு பொடியம் பிடிச்சு தள்ளுறான் 20 நியூட்டன். இந்த பொருள் விளைவுள் என்ன? உங்களுக்கு இதில் திசைகளை பிடிக்க என்ன, நேர்கோட்டு திசைண்டா ஈஸியாக கதைப்போம். நாங்கள் ஒரே திசையில் தாக்கி நான் கூட்டுவோம், எதிர் திசைண்டா கலைப்போம், அது ஈஸி விளையாட்டு. இங்கே ஒன்றும் செய்யலாது. என்னடா வேறு திசைகளில் தாக்குது. அப்போ என்னென்று இதை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் எங்களுக்கு விசையை கண்டுபிடிக்க இயலாது, பெருமை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் எந்த திசையில் பொருள் போகும்னு சொல்லலாம் ஈஸியாக. கண்டுபிடிக்க இயலாதுன்னு இல்லை. நீ அட்வான்ஸ் லெவலில் சயின்ஸ் படிக்க போனால் இதை பற்றியெல்லாம் கண்டுபிடிப்பேன். விசை இணைகிற தேட்டம்னு ஒன்று யூஸ் பண்ணி ஈஸியாக பருமனும் விசையின் பருமனும் விசையின் திசையும் ஈஸியாக அது அட்வான்ஸ் லெவலில் புரியாது. ரைட், அங்கே போய் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னால், ஏ லெவலில் போய் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னால் இதுக்கு பருமன் காட்டுறது விசை காட்டுறதுல விசை இணைகிற தேட்டத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் அங்கே படிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு தேவை இந்த பொருளுக்கு விசை இதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு தெரியும். அதனால அட்வான்ஸ் லெவல் அது எங்களுக்கு தேவை. இப்போ எங்களுக்கு ஓ லெவலுக்கு என்ன தேவை என்றால் இந்த பொருள் 2 விசைகள் தாக்கணும். இந்த பொருள் எந்த திசையில் போகும், விசை எந்த பக்கம் கூட இருக்குதோ அவற்றை பக்கமாக தான் போகும். விளைவுள் 2 விசைக்கு நடுவில் தான் இருக்க போகுது, நடுவில் தான் இருக்க போகுது. ஆனால் யாருக்கு கிட்டவே இருக்கும், இந்த 20க்கு கிட்டவே இருக்கும். அப்போ இந்த திசையில் விசை தாக்க மாட்டா போல, அல்லது இந்த திசையில் தான் 2 பேருக்கும் இடையில தான் இருக்க போகுது விசை, இந்த திசையில் இருக்குமான்னு கேட்டால் போல. ஆனால் 20க்கு கொஞ்சம் கிட்டவே இருக்குமாட்டா சரி. ஏன்னா பெருசு யார் பெருசாக தள்ளுறாரோ அவருக்கு பக்கத்துலாம் விளைவுள் விசை இருக்கும். விளைவுண்டா என்ன, எல்லா விசைகளையும் கூட்டுத்தொகை தானே விளைவுள். ரைட், அப்போ 20 நியூட்டன் இங்கே இருக்குது, 15 நியூட்டன் இங்கே இருக்கா, கொஞ்சம் 20க்கு கிட்டவே நீ விளைவுள் திசையை கிரிவிட்டா. உதாரணத்துக்கு ஒரு கல்லுங்கிறாம ஒரு பெட்டியவை, இந்த பொருள் இந்த திசையில் போகும். என்ன 2 பேர் விசைகளுக்கு நடுவில் தான் போகும். ஆனால் அது எப்படி போகும், கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். எப்படி போகும்னு கேட்டால் பெரிய விசை எங்கே இருக்குதோ அதற்கு கிட்டவே தான் போகும். அது இன்னொரு உதாரணத்தில் நான் கணக்கு கிளியர் பண்ணுறேன். ரைட், ஓகே. இப்படி ஒரு பெட்டி இருக்குது, ஒரு கிடைத்திரையில் ஒரு பெட்டி இருக்குது. ரைட், இது ஒரு திரை, இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் இப்படி இந்த திசையில் ஒரு விசை தாக்குது, இந்த திசையில் இப்படி ஒரு விசை தாக்குது, 10 நியூட்டன் விசை தாக்குது. ரைட், இந்த திசையில் ஒரு விசை தாக்குது 100 நியூட்டன் விசை தாக்குது. இந்த திசையில் 10 நியூட்டன் தாக்குது, இந்த திசையில் பொருள் எந்த திசையில் போகும், 100 நியூட்டன் இப்படி தூக்குறாரு ஒரு ஆள், 10 நியூட்டன் ஒரு ஆள் அமர்த்துற மாதிரி தள்ளுறாரு. அப்போ எந்த பக்கமாக போகும் இது பொருள்னு கேட்டால் இந்த 100 நியூட்டன் பெருசல்லும். அப்போ அவருக்கு கிட்டவே தான் விளைவுள் இருக்கும். அவர் எந்த திசையில் தள்ளுறாரோ அங்கே முன்னே தான் கொஞ்சம் விளைவுள் அந்த 2 விசைக்கு நடுவில் தான் இருக்கும். ஆனால் 100 நியூட்டனுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். 100 நியூட்டனுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். திசைகள் மாறி மாறி வேறு திசைகளே இருக்குது. திசைகளை எப்படி எங்களால் கதைக்கலாம் இதில். ஆனால் விளைவுள் விசை எங்கே முன்னே இருக்கும்னு கேட்டால் அந்த பெரிய விசை எங்கே தாக்குதோ அதுக்கு கிட்டவே தான் விளைவுள் விசை இருக்கும். ஆனால் 2 விசைக்கு நடுவிலேயே இருக்கும். ரைட், ஓகே. அப்போ இதுகள் எங்களுக்கு விஷயம் இல்லைங்கன்னா சரி. இப்போ நாங்கள் கொஞ்சம் கேள்விகளை பார்ப்போம். ரைட், ஓகே. புத்தகத்தில் இருக்கிற சில பயிற்சிகளை பார்ப்போம் எப்படி செய்கிறேன். ரைட், ஓகே. இப்போ கயிறு எழுவையெல்லாம் அதில் உதாரணத்தை புத்தகத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. கயிறு எழுவேண்டா 2 யார் பெரிய விசையோடு எடுக்கிறானோ அவன் பக்கம் தானே கயிறு போகும். கயிறு எழுவை போட்டிகளை நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போ அதில் யார் பெரிய விசையோடு எடுக்கிறான், இந்த டீம் பெரிய விசையோடு எடுக்கிறோம் அந்த பக்கம் தான் கயிறு போகும். அதுதான் விளைவு. இப்போ விளைவில் அவள் தான் பல மாணாக்கள் இருக்கிற பக்கம் தான் கயிறு போகுமே. ரைட், ஓகே. நாங்கள் இந்த பாடத்தில் உள்ள சில பயிற்சிகள் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ பாரு, பயிற்சியில் கொடுத்துருக்கான். ஒரு பொருள் ஒரே திசையில் 10 நியூட்டன் 6 நியூட்டன் விசைகளினால் இழுக்கப்படும் என்றால் அப்பொருளின் விளைவுலக்கான். ஒரு பொருள் ஒரே திசையில் 10 நியூட்டன் 6 நியூட்டன் இழுக்கப்படும், ஒரே திசையில் இழுக்கப்படும். திசையெல்லாம் வடிவாக காட்டியிருக்கான் பேர், அதில் பேர் வடிவாக பேர். ரைட், ஓகே. திசையெல்லாம் கொஞ்சம் காட்டியிருக்கான். இந்த திசையில் தான் இழுக்க போகிறான். இப்போ விளைவுள் எழுதணும். விளைவுள் எழுத போகிறான். விளைவுள் விசை சமன் அதே திசையில் இருக்கிறது என்ன, விளைவுள் விசை சமன் அதே திசையில் 10 நியூட்டன், அதே திசையில் ப்ளஸ் அதே திசையில் 6 நியூட்டன். அப்போ 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன் 16 நியூட்டன். இந்த திசையில் அதே திசையில் இருக்கும். இதுதான் இதுக்கான விடை.
ஒரு பொருள் ஒரே திசையில் அப்போ அந்த கேள்வி எழுதிவிடேன் 10 நியூட்டன் 6 நியூட்டன் இருந்தால் எப்படி அதுக்கு விளைவில் எழுதுறது என்றது எழுதிவிட 16 ரெண்டையும் போட்டி எழுதிவிட 16 நியூட்டன். இப்போ இருக்கிறான் அப்பொருளின் மீது அவ்வளவு விசைகளும் எதிரெதிர் திசையில் பிரயோகிக்கப்படும் 2 விசையும் அது 10 நியூட்டன் 6 நியூட்டன் 2 சமமான விசைகள் என்ன 2 விசைகள் வேறு வேறு விசைகள். இப்போ அது எதிர் திசையில் தான் ஒரே திசையில் தாக்கினா 16 போட்டேன் எதிர் திசையில் தாக்கினா எப்படி எழுதுவாய் மைனஸ் பண்ணுவாய் 10லேருந்து 6 மைனஸ் பண்ணுவான் 10 நியூட்டன்லேருந்து மைனஸ் பண்ண போகிற 6 நியூட்டன் கழிச்சவனுக்கு ஒரு 4 நியூட்டன். ஆனால் இந்த திசையில் இருக்கும் 10 நியூட்டன் விசை இந்த திசையில் தாக்கணும் அதுக்கு எதிரான திசையில் தாக்க போன்றான் 6 நியூட்டன். அப்போ எப்படி தாக்க போகுது அப்போ 10 6 போனால் 4 பெரிய திசையின் பக்கம் போகும் பெரிய திசை 10 நியூட்டன் அந்த திசையின் பக்கம் 4 நியூட்டன் விளைவுகளோட போகும். ஓகே ஓகே அடுத்து கேட்குறான் அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே இப்படி இருக்கான் பின்வரும் இது சமாந்தர விசைகளின்றையும் விளைவுலக்கான் இது சமாந்தர விசைகளுக்கும் விளைவுலக்கான் ரைட். ஓகே 4 நியூட்டன் 6 நியூட்டன் காட்டுது. அப்போ இதுன்ற விளைவுலக்கான சிம்பிள் இதில் ஒரு கஷ்டமும் இல்லை. சமாந்தர விசைகளான சமாந்தர விசைகள் ஒரே திசையில் தான் இருக்குது திசையை மட்டும் பார்த்தோம்னா தெரியும் எங்களுக்கு இந்த திசையில் 6 நியூட்டன் இருக்குது இந்த திசையில் 4 நியூட்டன் அப்போ அதே திசையில் விளை 6 நியூட்டனும் அதே திசையில் இருக்குது ப்ளஸ் அதே திசையில் இருக்கிற 4 நியூட்டன் 10 கூட எனக்கு என்ன வரும் விளைவில் அதே திசையில் வரும் 10 நியூட்டன் திசைகளை போடுவோம் அம்புக்குறியில் காட்டினா சரி எந்த பக்கமாக அந்த பொருள் போகுமா தானே விளைவு ரைட் அப்படி காட்டினீங்கன்னா சரி. அடுத்த பேர் விசைகள் பிரயோகிக்கப்படும் திசைக்கு எதிரான திசையில் எந்த விசையை பிரயோகிக்கும் போது விளைவுள் பூச்சியமாகும் இந்த கேள்வி வருது அந்த நியூட்டன் இயக்க விதி படித்தோன்னு இதுக்கு ஈஸியாக எழுதிடுவாங்க விட. அப்போ விசைகளின் திசைக்கு எதிரான திசையில் எந்த விசையை பிரயோகிக்கும் போது விளைவுள் பூச்சியமாக இருக்கும். அப்போ ஒருத்தன் அந்த பெட்டியை வந்து 6 நாளும் 10 நியூட்டனோட இருக்கும் விளைவுள் வந்து 10 நியூட்டன் இந்த திசையில் இருக்கின்றால் அந்த பொருளை வந்து போவிடாமல் பண்ணணும்டா அது 10 நியூட்டன் பிடிச்சி பின்னுக்கு இழுக்க வேணும் 10 நியூட்டனோட பின்னுக்கு பிடிச்சி இழுத்தா தான் அந்த பொருளோட விளைவுள் பூஜ்ஜியம் விளைவுல இந்த ஒரு விஷயம் அப்போ பொருளாக செய்யாது நியூட்டன் எதை படித்தோன்னு கிளியராக சொல்லுவாங்க ரைட். அப்போ இந்த கேள்வி கூட பிரயோகிக்கும் போது விளைவுள் விசை பூஜ்ஜியமானாடா 10 நியூட்டன் எதிர் திசையில் இப்படி இந்த அம்முக்குரிய எப்படி காட்டிங்கன்னா சரி 10 நியூட்டன் எதிர் திசையில் கொடுத்தா அதை போகாமல் நிற்கும் 10 நியூட்டன் முன்னா போகும் போவிடாமல் பண்ணணும்னா எதிர் திசையில் அதை பிடிச்சி கொடுக்கணும் அதே விஷயம் ரைட். ஓகே ஒரு வரிப்படத்தின் மூலம் அதை வகை குறிக்க அப்போ இந்த படத்தை உண்டாக்குது அப்போ ஒரு வரிப்படம் தான் ஒரு பெட்டியாக்குது இந்த திசையில் விளைவுள் 10 நியூட்டன் அதே திசையில் எதிர் திசையில் 10 நியூட்டனை கொடுத்தால் அந்த பொருளின் விளைவுள் விசை சமன் என்ன இந்த திசையில் 10 நியூட்டன் அதே அப்போ 10 நியூட்டன் அங்கே எதிர் திசையில் அப்போ மைனஸ் பண்ணணும் 10 நியூட்டனை அதுக்கு எதிர் திசையில் இருக்குன்னு ரைட். ஓகே கழிச்சுன்னு சொன்னால் 10 நியூட்டன் போனால் 0 நியூட்டன் விளைவுள் விசை 0 நியூட்டன் படத்தில் மூலம் குறித்து காட்டிடுறேன் ரைட். ஓகே ஓகே நாங்கள் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நாங்கள் சில கேள்விகள் ஒரு சில கேள்விகள் நாங்கள் இன்னைக்கு ஒரு 3 கேள்வி கொடுத்துருக்கோம் அந்த 3 கேள்வியும் பார்ப்போம் ரைட். ஓகே இதுதான் கேள்வி தரமான கேள்வி பாருங்கள். ஒரு சோடி மாடுகள் கட்டப்பட்ட ஒரு கலப்பையினால் உழும்போது இப்போ இந்த உழவுகள் இந்த வயல் வேலை செய்கிறவங்க வந்து மாடுகளை பயன்படுத்தி உழுவாங்க பழைய காலத்தில் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அப்போ அந்த மாடுகளை பயன்படுத்தி உழுவுறது சம்பந்தமான ஒரு கேள்வி இங்கே. ஒரு சோடி மாடுகள் கட்டப்பட்ட ஒரு கலப்பையினால் உழும்போது ஒரு மாடு 100 நியூட்டன் விசையாலும் மற்ற மாடு 80 நியூட்டன் விசையாலும் இழுக்கப்படுது. கலப்பை முன்னோக்கி இழுக்கப்படுவதற்குரிய விளைவுள் விசை என்ற பெருமானம் என்ன ரைட். ஓகே நான் படத்தில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ரைட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோடி மாடு ரைட். இப்போ மாடு மாதிரி யோசி சும்மா ரைட். இது வந்து கலப்பை ரைட். இந்த கலப்பையை வந்து ஒரு சோடி மாடுகள் வந்து இழுக்க போகும் ரைட். நுகம் பூட்டி கிடக்கு இடையில நுகம் பூட்டி கிடக்கு 2 மாடுகள் வந்து கலப்பையில் பூட்டி கலப்பை உள்ள போகுது ரைட். இந்த உழுவுற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடு கொடுக்குற விசை இந்த திசையில் 100 நியூட்டன் விசையை கொடுக்குது கொஞ்சம் பலமான மாடாக இருக்குது ரைட். அடுத்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 80 நியூட்டன் விசையை தான் கொஞ்சம் பலம் குறைவாக இருக்குது 80 நியூட்டன். மாடுகளோட எதிர் திசையில் விசையை கொடுக்காது. மாடுகள் எப்பயுமே உழவணும்னு சொன்னால் முன்னோக்கி தானே போகணும் கலப்பை பிடி அடியில் மண்ணுக்கு தாட்டு போட்டு முன்னோக்கி தானே 2 மாடு விழுத்து கொண்டு போகுது. அப்போ இந்த திசையில் தான் அசையா போகுது கலப்பை அந்த திசையில் அசையா போகுது. ஒரு மாடு 100 நியூட்டன் கொடுக்குது அதுக்கு சமாந்தரமாக தான் மற்ற மாட்டை போட்டுவாங்க அது பின்னுக்கு முன்னுக்கெல்லாம் மாட்டை போட்டுறது கிடையாது ரைட். ஒரு மாட்டுக்கு சமாந்தரமாக தான் இன்னொரு மாட்டை போட்ட போகிறான் அது 80 நியூட்டன் கொடுக்குது. அப்போ மொத்தத்தில் விளைவுலக்கான் அதை படிவாக கேள்வி விடுறாங்க. ஒரு சோடி மாடுன்னு சொல்லி 2 மாடு இருக்க போதாங்க ஒரு மாடு 100 கொடுக்கும் ஒரு மாடு 80 கொடுக்கின்றால் விளைவுலக்கான் என்றால் சமாந்தர விசைகள் 2 விளைவுல ஒரே திசையில் அதே திசையில் இருக்கும் இவ்வளவு 100 நியூட்டன் 80 நியூட்டன் அதே திசையில் அப்போ 2ஐயும் கூட்டு 180 நியூட்டன். அப்போ கலப்பை போகிற ஒரு கலப்பையில் தாக்கக்கூடிய விளைவு விசை எவ்வளோன்னு கேட்டால் 180 நியூட்டன் அந்த திசையில் எந்த திசையில் கலப்பை போகுமோ அந்த திசையில். அப்போ விளைவு விசை பெருமானம் என்னன்னு கேட்டால் 180 நியூட்டன் அதே திசையில் இருக்கும் அதான் விஷயம் ரைட். ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே அடுத்த கேள்வியை பார். ஒரு வித்தராசில் ஒரு பொருள் தொங்க விடப்படும் போது வாசிப்பு 80 கிராம் ஆகும். 50 கிராம் வாசிப்பு உள்ள வேறொரு பொருளை தொங்க விடும் போது வித்தராசு கீழே இழுக்கப்படும் விளைவுள் விசை நியூட்டனில் என்ன ரைட்.
ஒரு வித்தராசியில் ஒரு பொருளை தொங்க விடைக்குள்ள அதுன்ற வாசிப்பு 80 கிராம் என்று காட்டுதான். ரைட், ஓகே. 50 கிராம் வாசிப்பு உள்ள வேறொரு பொருளை தொங்க விடுங்க. 50 காட்டி கூட 50 கிராம் பொருள் உள்ள ஒரு பொருளை தொங்க விட போகிறேன். ரைட், வித்தராசு கீழே இழுக்கப்படும் விளைவுள் விசையை நியூட்டனில் காட்டு. சின்ன சின்ன ஒரு தராசு ஒன்று இருக்குது. ரைட், சும்மா ஒரு தராசு மாதிரி இருக்குது. வித்தராசு மாதிரி ஒன்று யோசி. அதில் வந்து கொழுக்கி இருக்குது. தராசு என்றால் அதில் கொழுக்கி இருக்கும். என்ன கொழுக்கி இருக்குது. இந்த கொழுக்கியில் ஒரு பொருளை தொங்க விடுறேன். ரைட், தொங்க விடைக்குள்ள எனக்கு வித்தராசு வந்து ஒரு வாசிப்பை காட்டுது. வித்தராசு வாசிப்பை காட்டுது 50 கிராம். 50 கிராம் என்ற ஒரு வாசிப்பை இதில் காட்டுது. 50 கிராம் என்ற ஒரு வாசிப்பை காட்டுது. நீ ஒரு பொருளை தொங்க விடுற, இது வித்தராசு என்ன, இதில் வந்து ஒரு கூரையில் கட்டியிருக்கேன் வையல், ஒரு கூரையில் ஒரு வித்தராசை கட்டி போட்டேன், அந்த கொழுக்கியில் வந்து ஒரு பொருளை பிடிச்சி தொங்க விடுறாய். அந்த பொருளை தொங்க விடைக்குள்ள வித்தராசனை காட்டுற வாசிப்பு 50 கிராம். ரைட், 50 கிராம் என்ற வாசிப்பை காட்டினால் விளைவுள் விசை, அந்த பொருள் கீழே இழுக்கப்படுகின்ற விளைவுள் விசை நியூட்டனில் என்ன, 50 கிராமோட பொருள் பிடிச்சி இழுக்கப்படுது என்ன, வித்தராசுகள் இழுக்கப்படும் விளைவுள் வித்தராசில் தாக்குற விசை 50 கிராம் அந்த நிறை இருக்குது தானே, 50 கிராம் என்ற விசை எவ்வளவு நிறைக்கு சாமன் கேட்குறான். ரைட், எவ்வளவு நிறை 50 கிராம் விசை வந்து எவ்வளவு நிறைக்கு சாமன் கேட்குறான். ரைட், ஓகே. என்ன செய்யணும், இப்போ எங்களுக்கு நியூட்டனை இயக்க விதிரை ரெண்டாம் எப்சமன் எம்ஏ யூஸ் பண்ண போகிறேன். ரைட், லேகுதா கீழ் நோக்கி எப்சமன் எம்ஏ 50 கிராம் தானே, எப்சமன் எம்ஏ யூஸ் பண்ணு. 50 கிராம் தானே, அப்போ உனக்கு விசை தான் வேணும், எவ்வளோ விசைன்ற தான் வேணும், கிராம் 50. அப்போ 50 கீழ் 1000 கிலோவில் வதைக்கணும். என்ன 50 கீழ் 1000 இன்ட்டு ஆர் மூடுகள் 10 மொத்தம் நியூட்டனில் வரும். 50 1000 பிரித்து 10 இருக்கணும். என்ன அப்போ 500 1000 சொன்னால் உனக்கு அரை நியூட்டன் என்று கிடைக்கும். அதாவது 0.5 நியூட்டன், 0.5 நியூட்டன். நியூட்டனில் தான் நிறைய சொல்கிறேன். ரைட், ஓகே. அப்போ எனக்கு கீழ் நோக்கி இருக்குமே, என்ன கீழ் நோக்கி 0.5 நியூட்டன் இருக்குது. ஆனால் இது வந்து சில மயக்கிற மாதிரி எங்களுடைய பார்த்தோம்னா தெரியும். விளைவுள் விசையை காணும், அந்த பொருளதாகிற விளைவுள் விசை என்னென்னு கேட்டால் சில விளையாண்டா கொழுக்கி மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும், கீழ் நோக்கி நியூட்டன் பூமி தாக்குற விசை தான் இந்த 0.5 நியூட்டன் இல்லை கீழ் நோக்கி. ஆனால் அதை போக விடாமல் மேல் நோக்கி ஒரு பொருள் தாக்குமே, போக விடாமல் அந்த கொழுக்கி வந்து மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்குமே, கீழே போகிற பூமி வெளியில் இருக்கிற விசைக்கு சமனான விசையை எதிர்நோக்கி ஒரு பொருள் கொடுக்கும். ரைட், அப்படி கொடுக்குற விசையும் 0.5 நியூட்டன் இருக்கும். அதுங்க எங்களுக்கு கேட்டது விளைவுள் விசை என்ன வருமானம் பார், தொங்க விடப்பது கீழே இழுக்கப்படும் விளைவுள் விசை என்ன வரும். விளைவுல ஒரு விசை இருக்குன்னு நீ கொடுக்குறேன், பொருள் அசையா வேணும். விளைவுல ஒரு விஷயமே இல்லை, அதனால தான் அந்த பொருள் அசையே இல்லை. புரியுதா? இப்போ இந்த கேள்வி இதுக்கு 0.5 கொடுத்தா பிள்ளை எதிர் திசையில், அப்போ எதிர் திசை கொடுத்தா மேல் நோக்கி கொழுக்கி ஒரு விசையை கொடுக்கும் 0.5 நியூட்டன். நியூட்டன் 3ஆம் விதிப்படி, அதுதான் நியூட்டன் விதியெல்லாம் படிச்சுட்டு வந்து நாங்கள் என்ன. அப்போ 0.5 நியூட்டன் கொடுத்தா கீழ் நோக்கி பூமி பிடிச்சி எடுக்க போது, அதை போக விடாமல் கொழுக்கி மேல் நோக்கி ஒரு 5 நியூட்டன் விசையை கொடுக்க போது. அப்போ விளைவுள் விசையின் பெருமானம் என்னன்னு கேட்டால் 0 நியூட்டன். அப்போ 0 நியூட்டன். கீழ் நோக்கி 0.5 நியூட்டன், மேல் நோக்கி 0.5 நியூட்டன். விளைவுல ஒரு விஷயம் இல்லை, அதனால தான் பொருள் அசையே இல்லை. இல்லாட்டி அந்த பழம் கீழே விழுந்து போகும், பூமி பிடிச்சிருக்கிற பெருசாக இருந்தால். அல்லது தராசு கொடுக்குற விசை பெருசாக இருந்தால் மேல் நோக்கி போகும். எந்த ஒரு இடத்துலையும் அசைவு இல்லை, அந்த பொருள் அசைவாட்டம்னா அப்படியே நிற்குது, தொங்க விடப்பட்டிருக்கிற பொருள் அப்போ அப்படியே நிற்குது, நிலையாக இருக்கனால என்ன அர்த்தம், விளைவுல எந்த ஒரு விஷயம் இல்லை. அப்போ விளைவுள் விசை பெருமானம் 0 நியூட்டன். விளைவுள் 0 நியூட்டன் விசை இல்லை. ரைட், ஓகே. ஒரு துரோலி கிழக்கு நோக்கி 20 நியூட்டன் விசைனாலும் மேற்கு நோக்கி 15 நியூட்டன் விசைனாலும் இழுக்கப்படுது. அது எத்திசையில் இழுக்கப்படும், அது திசையில் இழுக்கப்படும். கேள்வி அது விளைவுள் விசையினால் அது விளைவுள் விசையினால் இழுக்கப்படும். ரைட், ஓகே. கேள்விப்பேன் ஒரு துரோலி ஒன்று இருக்குது, படத்தை ஒன்று போடு, துரோலி ஒன்று போடு. துரோலி என்ன தெரியுது, அந்த வண்டியில் தள்ளு வண்டியில் சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க, அதான் துரோலி. ரைட், ஓகே. துரோலி என்று இருக்குது, அதில் கிழக்கு நோக்கி, கிழக்குனாங்க இங்கே முன்னே. ரைட், இங்கே முன்னே ஒரு 20 நியூட்டன் விசைதாகுது. ரைட், ஓகே. மேற்கு நோக்கி 15 நியூட்டன் விசையால் இழுக்கப்படுதா, மேற்கு நோக்கி ஒரு படி வந்து 15 நியூட்டன் விசையால் இழுக்கப்படுது. கிழக்குக்கு எதிர் தானே மேற்கு, அதில் ஒன்றும் செய்யலாத. கிழக்கு பக்கம் அங்கே முன்னா எதிர்ப்பக்கம் தான் மேற்கு பக்கம், அது தெரியும். ஓகே, இழுக்கப்படும் அத்திசை, அது எத்திசையில் இழுக்கப்படும். எந்த திசை, கிழக்கில் எடுக்குமா மேற்கு எடுக்குமா, எந்த பக்கம் விசை கூடுவோ அந்த பக்கம் இழுக்கும். எந்த பக்கம் விசை கூட 15 மேற்கில் இருக்குது, கிழக்கில் இது வரும். அப்போ கிழக்கு பக்கம், கிழக்கு திசையில் இழுக்கப்படும். விட கிழக்கு திசையில் இழுக்கப்படும். ஏன்னா கிழக்கு திசையில் விசை பெருசு. ஓகே, அது எவ்விளைவுள் விசைனாலும் கூட விளைவுள் விசை எவ்வளோ, கிழக்கு திசையில் எவ்வளோ விளைவுள் இருக்க போகுது, கிழக்கில் பெருசு, இங்கே 20 அங்கே 15. அப்போ கழிச்சு விட்டால் இதில் 5 நியூட்டன் கிழக்கு திசையில். எந்த திசையில், கிழக்கு திசையில் அல்லது அந்த திசையில், அம்புக்குறியில் வாடு. ரைட், கிழக்கு திசையில். அப்போ இதுதான் இந்த கேள்விக்குரிய விடை. ஓகே, நாங்கள் இதுவரைக்கும் விளைவுள் விசை சம்பந்தமான சில கணக்குகள், பயிற்சிகள், சில இதுகள் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த பாடங்களோடு சந்திப்போம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ